கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நாம் நாசாவுடைய ஆர்டமிஸ் 2 என்ற விண்கலம் விண் பயணம் செய்ததை பற்றி அ, முதலில் பேசியிருந்தோம். இது சந்திரனை நோக்கிய ஒரு பெரும் பயணம். ஆர்டமிஸ் 1 என்னும் பயணத்தில் ஆட்களே இல்லாமல் இருந்தார்கள். இப்பொழுது ஆர்டமிஸ் 2ல் 4 பேர் பயணம் செய்து அவர்கள் நிலவை நோக்கி போனார்கள். அதுதான் நம்ம ஏற்கனவே கவர் பண்ணியிருந்தோம். இன்று அதிகாலை அல்லது நேற்று இரவு அமெரிக்க நேரப்படி அவர்கள் பத்திரமாக பசிபிக் கடலில் சாண்டியாகோவுக்கு சற்று அருகில் பத்திரமாக அவர்கள் கடலில் அவர்கள் சென்ற களம், இந்த ஒரையான் என்ற களம் விழுந்து அதிலிருந்து இந்த 4வரும் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த களத்துக்குள் சென்ற அந்த 4 பேரும். ஸோ சக்சஸ்ஃபுல் மிஷன் இது. பூமியிலிருந்து கிளம்பி பூமியை 2 சுற்று சுற்றிவிட்டு அங்கிருந்து அது நிலவை நோக்கி போய் லூனார் டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். அது சந்திரனை நோக்கி போய் சந்திரனுடைய ஆர்பிட்டுக்குள்ள சந்திரனை ஒரு சுற்று சுற்றி விட்டு பிறகு அது பூமியை நோக்கி பயணித்து குறிப்பிட்ட ஒரு இடத்துல அது சரியாக கீழே விழுந்திருக்கிறது. அது கிளம்பும் பொழுது அமெரிக்காவுடைய கிழக்கு கடற்கரை பக்கத்திலிருந்து கிளம்பியது சேரும் பொழுது அமெரிக்காவுடைய மேற்கு கடற்கரை பக்கமாக விழுந்திருக்கிறது. இதற்கு பிறகு அவங்களுக்கு நிறைய டேட்டாலாம் கேதர் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு இனிமேல் தெரிய போகுது. பட் சக்ஸஸ்ஃபுல்லாக மனிதர்களை மீண்டும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் அனுப்பி அவர்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக திரும்பி வந்திருக்கிறார்கள். இதுதான் முக்கியமான விஷயம். பல செய்திகள் இதில் நம்ம உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல போகிறோம். இது ஒரு சிறப்பு காணொலியாக நீங்கள் எடுத்துக்கலாம். முதல்ல அல் ஜசீராலேருந்து தகவல் மட்டும் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த ஒரையான் ஸ்பேஸ் கிராஃப்ட் பசிபிக் கடலில் கலிஃபோர்னியாவில் நம்ம சொன்ன மாதிரி சாண்டியாகோவில் 5 மணி மாலை 5 மணி லோக்கல் டைம் சமயத்தில் அது விழுந்திருக்கு. அது இந்திய நேரத்தை பொறுத்தவரை நள்ளிரவையெல்லாம் தாண்டி இன்றைக்கான அதிகாலை அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். கரெக்டாக அதற்கென்று காத்து கொண்டிருந்தார் போல் அந்த ரெக்கவரி டீம்னு சொல்லுவாங்க. அது ஒரு கேப்சியூல். அது நேராக கடலில் விழுந்து அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கும். பீக்கன் லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கும். அதை போய் எடுத்து அதிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த க்ரூ அதில் இருந்த 4 பேரையும் அழைத்து கொண்டு சென்று விட்டார்கள். அந்த 4 பேர் உங்களுக்கு பேர் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ரீட் வைஸ்மன், விக்டர் குளோவர், கிறிஸ்டினா காக். இவங்க 3 பேரும் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள். கனடியன் அஸ்ட்ரோனாட் ஜெரமி ஹான்சன் அப்படிங்கிறவரும் அதில் இருக்கார். இந்த ப்ராசஸில் இந்த சில தகவல்கள் பார்ப்போம். இந்த ஒரையான் ஸ்பேஸ் கிராஃப்டை செய்தது லாக்ஹீட் மார்டின் அப்படிங்கிற நிறுவனம். இந்த லாக்ஹீட் மார்டின் தான் இதற்கு முந்தைய ஆர்டமிஸ் 1 ட்ரிப்லையுமான அந்த ஆளில்லா விண்கலத்தையும் இவர்கள் தான் செய்திருந்தார்கள். இது உள்ளே நுழையும் பொழுது என்ன இதில் சேலஞ்சு? ஏதோ மேலே போகிறோம், ஏதோ கீழே வரோம் அப்படின்னா நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அது உண்மையிலே என்ன சேலஞ்ச் இருக்குது அப்படின்ட்டு. இது பூமியுடைய மேல் அடுக்காக இருக்கக்கூடிய வளிமண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். காற்று மண்டலம், அட்மாஸ்பியர். அந்த அட்மாஸ்பியரை கிழித்து கொண்டு படுபயங்கர வேகத்தில் இந்த விண்கலம் பூமியை நோக்கி வர வேண்டும். ரைட்டுங்களா? அப்போ அதோடைய ஸ்பீடு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,50,000 மைல் பர் அவர், 250,000 மைல்ஸ் பர் அவர் அப்படிங்கிற வேகத்தில் அது உள்ளே வரப்போகிறது. அதுலேருந்து அதை டீசலரேட் ஆகும். அதோடைய வேகத்தை மிக கடுமையாக குறைக்கணும். இது முதல் பிரச்சனை. இதை அப்புறமா கையாளுவோம். அடுத்தது, இவ்வளவு வேகத்தில் ஒன்று நம்முடைய பூமியின் மேலடுக்கில் வளிமண்டலத்தை கிழித்து கொண்டு வருகிறது என்றால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லேயர் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஒரையான் விண்கலத்துக்கும் சுற்றி இருக்கக்கூடிய காற்று மண்டலத்தையும் இதை வேகத்தில் வரும்பொழுது அங்கே பயங்கரமான உராய்வு ஏற்படும், ஃப்ரிக்ஷன். இந்த உராய்வின் காரணமாக அதோடைய மேல் சர்ஃபேஸ் மேலே மிக அதிக அளவுக்கு வெப்பம் உண்டாகும். அந்த வெப்பம் உண்டாகிறது என்றால் அது என்ன மாதிரியான வெப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2760 டிகிரி சென்டிகிரேட். இந்த 2760 டிகிரி சென்டிகிரேடில் சாதாரணமாக உலோகங்கள் எல்லாமே உருகிவிடும். அப்போ இது ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியல், செராமிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செராமிக் அந்த ஹீட்டை எதிர்கொள்ளும். அதால் அந்த ஹீட்டை தாங்க முடியும். அந்த ஹீட்டை அது உள்ளுக்குள்ளே அனுப்பக்கூடாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே 4 மனுஷன் உட்காந்துருக்காங்க. அவங்க அப்படியே வெந்து செத்து போயிடுவாங்க. ஸோ ஹீட் ஷீல்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பட் வேற ஒரு விஷயமும் நடக்குது அதோடைய சர்ஃபேஸில்.
இந்த மிக அதிகமான அந்த சூட்டில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ், நம்ம தனிமம், சேர்மம் அப்படின்லாம் படிக்கிறோம். அதில் ஒவ்வொரு தனிமமும் பலவேறு அணுக்களால் ஆனவை. ஒவ்வொரு சேர்மமும் பலவேறு மூலக்கூறுகளால் ஆனவை. இந்த எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரில் என்ன ஆகும்னா, அந்த மூலக்கூறுகள் எல்லாம் ஒரு மாதிரி பிய ஆரம்பிக்கும். இதை நான் கொஞ்சம் லேசாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் புரியணுங்கிறதுக்காக. அந்த தனிமத்தின் அணுக்களோ அல்லது அந்த சேர்மத்தின் மூலக்கூறுகளோ அதோடைய ஸ்டேட்டஸில் ஒரு பயங்கரமான சேஞ்ச் வந்துடும். அந்த ஸ்டேட்டஸை நம்ம வந்து பிளாஸ்மா அப்படின்னு சொல்கிறோம். அதில் என்ன ஆகும்னா, ஒவ்வொரு அணுவுக்கும் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள், அதே மாதிரி ஒவ்வொரு சேர்மத்திலும் இருக்கக்கூடிய அந்த சேர்மத்தில் இருக்கக்கூடிய மூலக்கூறின் எலக்ட்ரான்கள், இந்த எலக்ட்ரான்லாம் அந்த ஓவர் ஹீட்டில் அது தன்னுடைய அணுவையும் தன்னுடைய மூலக்கூறையும் விட்டு அது வெளியில் வந்துடும். அப்போ இந்த அயனைஸ்டு அந்த எலக்ட்ரானை நீக்கிய பொருட்கள், அதுவும் எலக்ட்ரானும் கண்ணாபின்னான்னு ஒரு கலந்து கட்டின ஒரு ஃபார்முலா இருக்கும். நீங்கள் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு வந்து 3 விதமான பொருட்களை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த நிலைகளை பற்றி, திடநிலை, திரவநிலை, வாயுநிலை. இந்த பிளாஸ்மாங்கிறது 4வது ஒரு நிலை. திட, திரவ, வாயுவாக இருக்கும் பொழுது அந்த மூலக்கூறோ அல்லது அந்த அணுவோ இன்டாக்டாக இருக்குது. ஒவ்வொரு அணுவும் அதோடைய நியூக்ளியஸை சுற்றி அந்த எலக்ட்ரான்கள் இருக்குது. ஒவ்வொரு மூலக்கூறிலும் அந்த மூலக்கூறின் எலக்ட்ரான்கள் அது தனியாக அந்த மூலக்கூறை சுற்றித்தான் அது இருக்குது. மாறாக இந்த பிளாஸ்மா நிலையில் இந்த எலக்ட்ரான்கள் எல்லாமே தனியாக பிரித்து எறியப்படும். அவை தனியாக சுழன்று கொண்டிருக்கும். அது வந்து ஃப்ரீ எலக்ட்ரானாக மாறிடும், கம்ப்ளீட்லி அயனைஸ் ஆகிடும். அப்போ இந்த ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப பயங்கர ஒரு ரிஸ்கியான ஒரு ஸ்டேட்டஸ். அது என்ன பண்ணுச்சுன்னா, இந்த பிளாஸ்மா அதை சுற்றி ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த நேரத்தில் விண்கலம், ஒரையான் விண்கலத்திலிருந்து பூமியை தொடர்பு கொள்ளவே முடியாமல் அது அந்த தொடர்பையே அது வந்து கட் ஆகிடுது. பூமிக்குள்ள இந்த ரீஎன்டர் ஆகக்கூடிய அந்த ஸ்டேஜில் கம்யூனிகேஷனே கிடையாது அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமானது. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ஒரு இடத்துல ஒரு சின்ன சிக்கல் இருந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட் ஷீல்டு நம்ம சொல்லியிருக்கோம், அதில் கொஞ்சோண்டு பிஞ்சு இருந்தாலுமே அது என்ன ஆகும்னா வந்து அந்த அந்த விண்கலம் அப்படியே எரிந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்படியெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக டிசைன் பண்ணாத விண்கல் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த விண்கல்னா மிட்டியோர் ஆங்கிலத்தில் நம்ம சொல்லும் பொழுது, இந்த விண்கல் வந்து வெளி அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து நம்ம பூமியை நோக்கி கண்ணா பின்னான்னு வந்துகிட்டு இருக்கு. அப்படி வரக்கூடிய இந்த விண்கல் எல்லாம் அந்த பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் என்ற ஒன்று இல்லாவிட்டால் என்ன ஆகும்னா, தொப்புன்னு நேரம் நம்ம தலையில் வந்து விழுந்து, அந்த ஒவ்வொரு விண்கல்லும் இவ்வளோ பெருசாக இருக்க போகுது. அது இங்கே விழுந்தா என்ன ஆகும்? பூமியில் நம்முடைய கட்டடங்கள் எல்லாம் இடிந்து விழும், நம்ம ஆளே காலியாக போயிடும். இப்படிப்பட்ட விண்கல்கள் விழுந்துதான் இந்த டைனோசார்கள் எல்லாம் இறந்து போயிருக்க வேண்டும் அப்படின்லாம் நம்ம வந்து அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த வலுவான ஒரு அட்மாஸ்பியர் நமக்கு இருப்பதனால இந்த விண்கல் என்ன ஆகுதுன்னா, அது பூமிக்குள்ளே நுழையும் பொழுது, அந்த அட்மாஸ்பியருக்குள்ளே நுழையும் பொழுது அது எரிஞ்சு போயிடுது. பொதுவாக ஒரு சின்ன விண்கல்லாக இருக்கும் பட்சத்தில் அது எரிஞ்சே போயிடும் அது. ஆனால் நம்ம உள்ளே ரீஎன்ட்ரி பண்ணி வரக்கூடிய ஒரு விண்கலமானது எரியக்கூடாது. ஸோ அதற்கு ஏற்றாற் போல அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். சரி, அடுத்தது நான் சொன்ன பயங்கர வேகத்தில் வருதுன்னு. வேகத்தில் வரக்கூடியதை என்ன பண்ணணும்? இந்த வேகத்தில் விட்டால் என்ன ஆகும்? நேராக பூமிக்கு வந்து ஒரே அடி அடிச்சதுன்னா சப்பட்டையாகி அது உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்கலாம் கூழாக போயிடுவாங்க. இந்த 4 பேரும் அப்படியே கூழாகி ஒரேடியாக காலியாக போயிடுவாங்க. அப்போ அதோடைய வேகத்தை குறைக்கணும். சரிங்க, கடலில் தானே விழுது, தரையில் விழலையே அப்படின்னா, கடலில் அந்த வேகத்தில் விழுந்தா என்ன ஆகும்? நேராக கடலுடைய அடிக்கு போய் அங்கே பயங்கர ப்ரெஷரில் நசுங்கி தூள் தூளாக போயிடும். ஸோ அது வந்து பூமியில் வந்து விழணும், ஆனால் அதோடைய வேகத்தை குறைக்கணும். இப்போ அதுக்கு தான் வந்து பேராசூட்டை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த விண்கலம் பூமிக்குள்ள முதல்ல நுழைஞ்சு அந்த ஹீட் ஸ்டேஜை தாண்டி அதற்கு பிறகு அந்த விண்கலத்திலிருந்து நிறைய பேராசூட்டுகள் வந்து அந்த பேராசூட் வந்து அதோடைய ஸ்பீடை குறைக்கும். பேராசூட் எப்படி ஸ்பீடை குறைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு ஏர்ஃபோர்ஸ்லேருந்து நிறையா பேரை ஒரு நாட்டில் இறக்கி சண்டை போடணும் அப்படின்னா அவர்கள் எல்லாரும் முதுகில் ஒரு பேராசூட் கட்டியிருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க. இது இங்கே விண்கலத்துக்கே இது ஒரு பேராசூட். ஸோ இது ரொம்ப ஒரு ட்ரிக்கி ஆப்ரேஷன். அந்த பேராசூட்ஸ் எல்லாம் வந்து அதோடைய ஸ்பீடை கடுமையாக குறைச்சி
அது கடலில் விழும்பொழுது அப்படியே சாஃப்ட் டச் டவுன் மாதிரி. எப்படி விமானம் விமானம் அதோடைய ஸ்பீட குறைக்கிறத நீங்க பார்த்துருக்கீங்க. ஆனால் இந்த விண்கலத்துடைய வேகம் என்பது விமானம் போகக்கூடிய வேகத்தை விட பல மடங்கு அதிகம். அதிலிருந்து அதை படிப்படியாக குறைத்துக் கொண்டே வந்து சாஃப்ட்டா நியர்லி சாஃப்ட் லேண்டிங் மாதிரி பண்ணணும். அப்படி கூட அத ரொம்ப அழகாக அத வந்து கடல்ல இறக்கி, அதுவும் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய இடத்துல இறக்கி, உடனே கப்பல்லயோ, ஸ்பீட் போட்லயோ போய் அவர்களை அழைத்துக் கொண்டு நம்ம வரணும். ஸோ இந்த ட்ரிக்கியான ஆப்பரேஷன பல ஆண்டுகளுக்கு பிறகு நாசா ரொம்ப திறமையாக அவங்க செஞ்சுட்டாங்க. இதுக்கு பிறகு என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த பார்ட் இதோட போதும் நமக்கு. பட் இதில ஒரு சேலஞ்ச் ஒண்ணு இருந்தது. அந்த சேலஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இவங்க முதல்ல அதுக்கு அந்த சேலஞ்சுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி இவங்க வந்து என்னெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு ரொம்ப மினிமலா அவங்களுக்கு வந்து கண்களால இவங்க லூனார் சர்ஃபேஸ் நிலவோடைய சர்ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. நிறைய கேமரா பிக்சர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஆனால் என்னதான் இருந்தாலும் மனிதர்கள் தங்களோட கண்களால பார்த்து அதை விரிவாக விளக்கி சொல்றது அப்படிங்கிறது வந்து நீங்க என்ன போட்டோல பார்த்தாலும் பல விஷயங்கள் நமக்கு புரிபடாது. இது என்னது அது அப்படின்னு. இப்ப நேர்ல பார்த்தவங்க வந்து சொல்லும்போது, ஓ இதுதான் இந்த படத்துல இப்படி தெரியுதா அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கும். அத கண்ணால பார்த்தது அப்படிங்கிறது முக்கியம். இரண்டாவதாக இவங்க வந்து ஒரு சூரிய கிரகணத்தை பார்த்திருக்காங்க. பூமியில் இருக்கும் பொழுது சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுவது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பூமி இருக்கு, நிலா இருக்கு, சூரியன் இருக்கு. பூமிக்கும் சூரியனுக்கும் நட்ட நடுவில் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் அப்படியே நிலா வரும் பொழுது நம்மால சூரியனை பார்க்க முடியாது. நிலா மறைத்து விடுகிறது. அது வந்து கரெக்டான ஒரு கோட்டுல, நேர்கோட்டுல அவர்கள் அந்த மூன்றும் வரும்பொழுது உங்களால சூரியனை பார்க்க முடியாது. அதுக்கு தான் நம்ம வந்து சூரிய கிரகணம்னு சொல்றோம். அதே மாதிரி இவங்க நிலவில் இருக்கும் பொழுது, நிலவில் இருக்கும் பொழுது இல்ல, நிலவை சுற்றி வரும் பொழுது, ஏன்னா இவங்க நிலவுடைய மேல் சர்ஃபேஸ்ல இல்ல, நிலவை சுற்றி வரும் பொழுது சூரியனுக்கும் இந்த விண்கலத்துக்கும் நடுவுல கரெக்டா நிலாவே வந்துருது, பூமி வந்துருது. அப்போ அவர்களால் அந்த பக்கமாக சூரியனை பார்க்க முடியாமல் போகிறது. அந்த மாதிரி ஒரு சோலார் எக்லிப்ஸ் அவங்க பார்க்குறாங்க. விண்கற்கள் பார்க்குறாங்க. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் விண்கற்கள் பற்றி சொன்னேன். இந்த விண்கற்கள் வந்து நம்ம திரும்ப பார்க்க போகிறோம். நம்ம விண்கற்கள் வந்து ஒரு சர்ஃபேஸில் வந்து அடிச்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறாங்க. பூமியில் விண்கற்கள் வந்து விழலை அல்லது உள்ளே வரும்பொழுது எரிந்து போய் விடுகிறது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? சந்திரனில் அப்படி கிடையாது. சந்திரனுக்கு மேலே வலுவான ஒரு வளிமண்டலம் கிடையாது, காற்று மண்டலம் கிடையாது, அட்மாஸ்பியர் கிடையாது. அதனால அங்க சரமாரியாக விண்கற்கள் விழுந்து கொண்டே இருக்கின்றன. நீங்க பார்க்கலாம். நம்ம ஊர்ல இப்ப ஆலங்கட்டி மழை பார்க்குறோம் இல்லையா? அப்ப கட்டி கட்டியா டக்கு 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 டக்குன்னு வந்து விழுது இல்லையா? ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வெறும் பனிக்கற்கள் தானே அது. அது பட்ட உடனே அப்புறமா தண்ணியா மாறிடுது. ஆனா நம்ம சொல்றது வந்து ஹார்ட் ஸ்டோன். நம்ம பூமியில பறக்கக்கூடிய கருங்கல் போன்ற ஒன்று. அது பெரிய பெரிய கல்லெல்லாம் தொப்பு தொப்புன்னு வந்து நிலவோடைய சர்ஃபேஸ்ல அடிச்சதுன்னா என்ன ஆகும்? அங்கே ஒரு குழி விழும். ஸோ அது தினமும் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. நிலவுல நடந்துகிட்டு இருக்கு. அதை இவங்க பார்க்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ மனசுல வச்சுக்கங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை ஒன்று அவங்க எதிர்கொண்டார்கள் அப்படிங்கிற அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது மின்ட்ல பத்திரிகையில் வந்து இந்த ஒரு விஷயம் வந்திருக்கு. இந்த 13 நிமிடம் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா? பூமியுடைய வளிமண்டலத்தை தாண்டி பூமியின் உள்ளே நுழைவதற்கான அந்த பர்டிகுலர் ப்ராசஸ். அந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருந்தது. இது எப்படின்னா, இந்த ஒரையான் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஃபர்ஸ்ட் இவங்க வந்து ஆர்டெமிஸ் 1 அனுப்பும் பொழுது அதில் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது. விண்கலம் வந்ததுக்கு பிறகு அதோடைய டேட்டாவெல்லாம் பார்க்கும் பொழுது பல இடங்கள்ல அந்த விண்கலத்தில் பல இடங்கள்ல மேல் பாகம் கொஞ்சம் எரிஞ்சிருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே தாங்க முடியாத சூடு உருவாகி இருக்கிறது ஒரு சில இடங்கள்ல அப்படின்ட்டு. அப்புறம் அது வந்து கொஞ்சம் வளைந்து நெளிந்திருந்தது. ரொம்ப ஸ்ட்ரெஸ். அந்த சர்ஃபேஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அது எரிந்து போன டீட்டெயில்ஸ் கிடைக்குது. அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதில் இருந்திருக்கு. அப்போ அதே இது ஆளோடு வரும்பொழுது இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் பாயிண்ட். இதே மாதிரி ஆச்சுன்னா அந்த விண்கலமே பற்றி எரியலாம். ஒன்று, அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இன்னொன்று, அது பட்டார்னு உடஞ்சு போகலாம். ஸோ இந்த மாதிரியான சிக்கல்லாம் அந்த 2022 ஆர்டெமிஸ் 1 போனப்ப பார்த்தோம். அதாவது அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த மேலே இருக்கிற ஹீட் ஷீல்டில் 100 இடங்கள்ல விரிசல் விட்டிருந்ததை பார்த்துருக்காங்க. அப்போ அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ரீடிசைன் பண்ணி ரீடெவலப்மெண்ட் பண்ணதுக்கு பிறகுதான் ஆர்டெமிஸ் 2 அனுப்பணும் அப்படின்னா அதற்கு இன்னும் காலமாகும், டைமும் இல்லை.
ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு செயல் திட்டம் ஒண்ணு வகுத்திருக்காங்கன்னா, இதே களம் இது அப்படியே இதே டிசைனையே யூஸ் பண்ணுவோம். ஆனா அது வந்து ரீஎன்ட்ரி பண்ணக்கூடிய, அது உள்ளே மீண்டும் வளிமண்டலத்துக்குள் நுழையக்கூடிய அந்த கோணம், அந்த ஆங்கிளையும் வேகத்தையும் கூட்டுவோம். இன்னும் வேகமா உள்ள நுழைவோம். ஒரு பர்ட்டிகுலர் ஆங்கிள்ல நுழைஞ்சோம்னா, சூடு உருவாகும். ஆனா அந்த சூடு பரவறதுக்குள்ளேயே நம்ம வந்து அந்த அந்த 13 நிமிடம் அந்த வேகத்துக்குள்ள நம்ம வெளியில வந்துருவோம். அப்ப இதெல்லாம் சரியா போயிடும்னு ஒரு திட்டம். இதுக்கு மேல வந்து இந்த டிசைன பத்தியோ, இந்த திட்டமிடுதல பத்தியோ எனக்கு புரியாது. ஏன்னா, அது வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் துறையில ரொம்ப ஆழமாக கற்றவர்களால தான் அத சொல்ல முடியும். பட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. அத வந்து நம்ம ஒரு பர்ட்டிகுலர் ஆங்கிள்ல வேகமாக உள்ளே நுழைவதன் மூலம் அத ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காங்க. அந்த ரிஸ்க் வந்து அது உள்ளுக்குள்ள உட்கார்ந்திருந்த அந்த 4 பேருக்கு சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல. நெவர்தலெஸ் அவங்க உள்ள போயிருக்காங்க. கரெக்ட்டான ஆங்கிள்ல அத கொண்டு வந்துட்டாங்க. அந்த ரிட்டர்ன் ட்ராஜெக்டரியில. அப்ப இந்த பிளாஸ்மா உருவாகிச்சு. அதன் காரணமாகத்தான் கம்யூனிகேஷன் கட் ஆச்சு. ஆனாலும் டேமேஜஸ் இல்லாமல் அல்லது டேமேஜஸ் குறைவாக அந்த விண்கலம் பூமியில வந்து விழுந்துருச்சு. இது என்னன்னா, அது எவ்வளவு தூரத்துக்கு அத வேகத்த குறைச்சிருக்காங்கன்னா, கடைசியாக அது பூமியை தொடும் பொழுது, வெறும் 15 மைல்ஸ் பெர் ஹவர் அப்படின்னு அதோடைய வேகத்த அவங்க குறைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அதோட வேகத்தை குறைத்திருக்கிறார்கள். இது வந்து இது இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இது இனியும் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கோட இத பண்ண போறாங்களா? இல்ல அதோடைய கம்ப்ளீட் ரீடிசைன பண்ண போறாங்களா? அப்படிங்கிறத பார்க்கணும். ரைட் ஆங்கிள் அட் த ரைட் ஸ்பீட் அட் த ரைட் டைம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல தவறு நடந்தா என்ன ஆகுறது? அப்படிங்கிறது வந்து எனக்கு அவ்வளவாக புரியல எனக்கு. ஸோ த நெக்ஸ்ட் டிசைன்ல லாக்ஹீட் மார்ட்டின் அந்த கம்பெனி அவர்கள் இதை எப்படி மாற்றி அமைக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமாகிறது. இப்ப நம்ம பார்த்தது என்னன்னா, வெற்றிகரமாக ஆர்டெமிஸ் 2 மேல போயி அதிலிருந்து பிரிந்து சென்ற ஒரையான் விண்கலம் நிலவை சுற்றிவிட்டு ரொம்ப பத்திரமாக மீண்டும் பூமிக்கு திரும்பி இருக்கிறது. திரும்பும் பொழுது சில ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் அப்படின்னு வச்சுங்களேன். சரியான நேரம், சரியான கோணம், சரியான வேகம். இந்த 3ம் கரெக்ட்டா ஒத்து போற மாதிரி உள்ள வந்ததுனால தான், நம்மால வந்து அதை பத்திரமாக கொண்டு வந்து சேர்க்க முடிந்தது. இவ்வளவு ரிஸ்க் எடுத்து என்னதான் நம்ம பண்ண போறோம்?